45 விதமான வைகாசி பூக்கள் நம்ம இந்த தோட்டத்தில் இன்றைக்கி இருக்குது. வைகாசி மாத பூக்கள் சொல்லி பார்க்கலாம் வாங்க. செம்பருத்தி வந்து எல்லா கலருமே பூத்துக்கிட்டு தான் இருக்காங்க, ஒரு சில கலர்களை தவிர. அப்படியே சங்கு பூக்கள் அவங்க நிறைய கொடுத்துட்டே இருக்காங்க. நம்ம வீட்டில் 4 கலரில் இருக்காங்க. ஆனால் தற்பொழுது வைகாசி மாத பூக்கள்னு பார்த்தா 2 கலர் தான் கொடுக்குறாங்க. அதுக்கு காரணம் நான் கட் பண்ணி விட்டுட்டேங்க. ரொம்ப ஹைட்டாக போனாங்கன்னு கட் பண்ணி விட்டுட்டேன். அப்படியே பாருங்கள் லாவெண்டா மலர்கள். இவங்களும் ஆல் சீசனல் ஃப்ளவர் சொல்லாங்க. எல்லா மாதத்துலேயுமே பூக்கள் கொடுத்துட்டு தான் இருக்காங்க இவங்க. காகரட்டான் இவங்க வந்து சீஸ்னல் ஃப்ளவர் தான், ஆனால் வைகாசி மாதம் பூக்கள் கொடுத்துருக்காங்க. அடினியம் வைகாசி மாத பூக்கள் நிறைய கொடுக்குறாங்க. சைனீஸ் வயலட் 365 பூக்கள்ங்க. இது சைனீஸ் வயலட் பேர் வைக்கக்கூடாது, 365 நாள் பூக்கள்னு சொல்லி வைக்கணும் பேர். அந்த மாதிரி இது நித்திய மல்லி, முல்லை மல்லி, ஜாதி மல்லி, அடுக்கு மல்லி, மதுரை மல்லி, இருவாச்சி மல்லி, ராஜமல்லி எல்லாமே நம்ம தோட்டத்தில் பூக்கள் கொடுத்துட்ருக்காங்க. அரளியில் 5 வகை அரளி பூக்கள் பூத்துட்ருக்காங்க. நான் 6 கலர் வச்சுருந்தேன், 5 கலர் பூக்கள் கொடுத்துட்ருக்காங்க. டிசம்பர் முடிஞ்சிடுச்சுங்க இந்த மாதத்தோடு. அதுக்கப்புறம் மொட்டுக்கள் கிடையாது. இன்கேஸ் மழை பெஞ்சு மொட்டுக்கள் வந்தால் வரலாம், ஆனால் இப்பொழுது மொட்டு இல்லை. பன்னீர் ரோஸ் பூக்கள் கொடுத்துட்டே தாங்க இருப்பாங்க. இவங்களும் 365 டேஸ் ஃப்ளவர் சொல்லலாம் என்னுடைய மாடி தோட்டத்தில். பராமரிப்புன்றது நம்ம நீர் உரங்கள் கொடுக்கலாம், காலையில் இட உரங்கள் கொடுக்கலாம். இருக்குது எல்லாம் நம்ம கடையில் வாங்கி கொடுக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லைங்க. நம்ம டெய்லி சமைக்கிற காய்கறி வேஸ்ட்டை வந்து அரைச்சி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இல்லை தண்ணியில் ஊற போட்டு 2 நாள் புளிக்க வச்சு தண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அரிசி கல்லுன்னு தண்ணியும் புளிக்க வச்சு கொடுக்கலாம். எல்லாமே நம்ம புளிக்க வச்சு கொடுக்கும்பொழுது இன்னும் வந்து நமக்கு சத்துக்கள் கிடைக்கும் செடிகளுக்கு. நமக்கு புளிக்க வைக்க முடியல, டெய்லி கூட கொண்டு வந்து செடிகளுக்கு கொடுக்கலாம். இந்த பூக்கள் பஞ்சமே இல்லைங்க, எக்கச்சக்க பூக்கள். அதே மாதிரி நம்ம அடினியமில் இந்த கலர் பூக்கள், முல்லை பூக்கள் பாருங்கள், கொத்தாக பூத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இது வரைக்கும் இந்த செடி வாங்கின நாட்கள்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் பூக்கள் கொடுக்குறாங்க. இன்னும் சீசனில் பார்க்கணும், வருஷம் முழுவதும் கொடுக்குறாங்களா இல்லை சில மாதங்கள் தடுமாறுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா செடி நான் வாங்கி வச்சு அதிகபட்சம் ஒரு 6 மாதம் இருக்கும் என்னுடைய வீட்டில். இந்த அரளி பூக்கள் கொஞ்ச நாள் பூக்குறாங்க, அப்புறம் அப்படியே செடி க்ரோத் வந்துட்டுருக்காங்க. பிங்க் கலர் கனகாமர பூக்கள் பூத்துட்ருக்காங்க. மயில் மாணிக்கம், வாடாமல்லி கலர், அலமண்டா பூக்களும் பூக்குறாங்க. மயில் மாணிக்கம் 2 கலர் பூத்துட்ருக்காங்க. ரோஜா பூக்கள் வந்து 3 கலர் மட்டும்தான் இப்போ பூத்துட்ருக்காங்க. மற்ற பூக்கள்லாம் வந்து கொஞ்சம் தடுமாற்றம். சில செடிகள் கொஞ்சம் வாழ்க்காங்க நம்ம வைகாசி மாதத்தில். ப்ளூமேரியா அடிச்சுக்க வேண்டாங்க, எக்கச்சக்க பூக்கள் கொத்தாக பூக்கள் கொடுத்துட்டே இருக்காங்க. எனக்கு இந்த மாதத்தில் கொஞ்சம் செம்பருத்தி பூக்கள் தடுமாறினாங்க, நான் ப்ளூமேரியா சப்போர்ட் பண்ணிட்டாங்க. அடினியும் நிறைய பூக்குறாங்க. 4 செடி இருக்குது, 4 செடியிலுமே பூக்கள் தான். அதே மாதிரி ஜிமிக்கி செம்பருத்திங்க. வைகாசி மாதத்தில் பட்டு போன செடிகள்னு பார்த்தா பால்சம் எல்லாமே காஞ்சி போயிடுச்சுங்க. ரோஸில் பாதி செடி காஞ்சி போயிடுச்சு. மேரிகோல்டு காஞ்சிட்டாங்க. என்னுடைய தோட்டத்தில் சொல்கிறாங்க, மற்ற வீட்டு தோட்டத்தில் தெரியல. என்னுடைய மாடி தோட்டத்தில் அதிக வெயிலை தாங்க முடியாமல் காஞ்சி போன செடிகள் தான். அதே மாதிரி லேடி ஃப்ளவர் காஞ்சி போயிட்டாங்க. மற்ற செடிகள்லாம் நல்லா தாங்க இருக்காங்க. ஓரளவுக்கு பூக்கள் கொடுத்துட்டே தான் இருக்காங்க.
இப்போ நம்ம வீட்டில் வந்து 4 செடி மட்டும் காயல, 4 செடியில் எத்தனோ கலர் செடிகள் வந்து வெயிலில் கருகிட்டாங்க. ரோஸ், பால்சம், மேரிகோல்டு, லேடி ஃப்ளவர்லாம்.